13ஆம் தேதி அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஹைதராபாத்துக்கு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் நம்ம யங் கிரிக்கெட்டர் சூரியவன்ஷி பயங்கரமாக அடித்தார். நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் மேட்ச் பார்க்குறேன். கரெக்டாக காவியா மரன் குதிக்கிறாங்க. அவன் அவுட் ஆகிட்டாங்க. சரி, சூரியவன்ஷி அவர் போன வருஷம் தான் வந்திருக்காரு. இதுதான் அவருடைய செகண்ட் டெபியூ. அதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுறாரு. மற்ற டீமில் யோசிக்கிறாங்க, அவனுக்கு நிஜமாகவே 15 வயசு தானே, அவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், இன்னும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், ஏன் அவர் இவ்வளோ சூப்பராக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரோஸ்கோப் போட்டு பார்த்தேன். ஸோ சூரியவன்ஷி 2011 பிறந்த இளம் மாணவன். அவருடைய ஹாரோஸ்கோப் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிருகு நந்தி நாடி தான் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுலேயும் நான் தெளிவாக சொல்கிற எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம்தான், நம்ம தசாம்ச ஜாதகத்தை தான் பார்க்குறோம். ஏன் தசாம்சம்? அதுதான் வேலைக்கான ஜாதகம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபுக்குமே நமக்கு ஒவ்வொரு ஜாதக கட்டங்கள் இருக்குது. ஸோ இதில் வேலைக்கு அவருடைய கரியர் எப்படி இருக்க போது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்ம தசாம்ச ஜாதகத்தை எடுத்துக்க போகிறோம். ஸோ சூரியவன்ஷி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27, 2011 சமஸ்திபூரில் பிறந்திருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய தசாம்ச ஜாதகம். அவர் விருச்சிகத்தில் சனி செவ்வாய் இருக்கு, மகரத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன் சூரியன், ரிஷபத்தில் குரு, அதுலேருந்து மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் கேது, சிம்மத்தில் புதன். ஸோ இதுதான் அவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் நம்ம திருப்பியும் சனியை தான் காரகத்துவமாக எடுத்துப்போம். வேலைக்காரர்கள் சனியை நீங்கள் லக்னமாக போட்டிங்கன்னா அவருக்கு 10ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக 10th லார்ட் இன் 5th ஹவுஸ்னாலே பயங்கர லக்கு. அவங்க பண்ணுற வேலை சூப்பராக இருக்கும், பயங்கரமான ராஜயோகம். இதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சனியிலேருந்து 10ஆம் அதிபதி சூரியன். அவர் பேர் என்ன? வைபவ் சூரிய வன்ஷி. வைபவ்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட பேர். கரெக்டாக 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் புதன் வேற இருக்காரு. ஸோ 10ஆம் அதிபதி சூரியன், சூரிய வன்ஷி, 10ஆம் வீட்டில் புதன் இருக்கார், வைபவ். ஸோ அவருக்கு கரெக்டாக அந்த சனியிலேருந்து பேர் நேச்சுரலாக அலைன் ஆனதுனால அவருக்கு ஒர்க்கில் பயங்கர சக்ஸஸ் இருக்கும். இது ஆடட் ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு சனிலேருந்து 7ஆம் வீட்டில் இருக்காரு. அண்ட் அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்த லெவல் மூவ் பண்ணுவார். கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ, எப்படி விராட் கோலி மேட்ச் எல்லாத்துக்கும் அனுஷ்கா சர்மா வருவாங்களோ அந்த மாதிரி இவருடைய பார்ட்னரோ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ திருப்பி மேட்சை பார்க்குறாங்கன்னா இவருக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ராஜயோகமாக இருக்கும். இதில் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சிகியோடு எவர் செய்யணும் தெய்வர். இதையும் நான் நிறைய காமனாக சொல்கிறது தான். எங்களுடைய குருஜி இது சொல்லுவார் எப்போதுமே, ராகு கேத்து எங்கே இருந்தாலும் ப்ராப்ளம் தான்ப்பா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எவனுக்குமே ராகு கேத்து கம்பைண்டாகவே இருக்குது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேத்து கம்பைண்டாகவே இல்லை. ராகு அவருக்கு 3ஆம் வீட்லையும் கேது அவருக்கு 9ஆம் வீட்லையும் தனியாக பிரிஞ்சு தான் இருக்குது. இன் இட் செல்ஃப் அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது அவருக்கு கேந்திரம் திரிகோணத்தில் பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் அலைன்டாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு ராஜயோகம். ஸோ இது ஒரு வெரி வெரி பேசிக் அனாலிசிஸ். இதிலே நம்மளால் இவருடைய லைஃப் ஏன் நல்லா இருக்கு, இன்னும் அவர் நிறைய லெஜெண்ட்ஸை பீட் பண்ணுவார், அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவார், அவர் சூப்பரான பிளேயராக இருப்பார். இது எல்லாமே நம்ம பேசிக்கான ஒரு ஜாதகத்தை பார்த்தே சொல்ல முடியும். இந்த பிருகு நந்தி நாடி யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப அவனை பார்க்குறான், அவன் இவனை பார்க்குறான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்து பேசிக்காக டிகோட் பண்ணாலே நம்மளால சொல்லிட முடியும். ப்ராப்பராக அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே இட் இஸ் ஃபார் மோர் ஈஸி அண்ட் ஃபார் மோர் சுப்பீரியர். அண்ட் என்னோட குருஜி எப்போதுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது இருந்தாலும் நம்ம ஹாரோஸ்கோப் பார்த்தா நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும், என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குன்னு தெரியும், ப்ளஸ் எந்த டைமில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். அதுக்கு டைமுக்கும் சரி, எந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கணுன்றதுக்கும் சரி 2 வீடியோ பேசியிருக்கேன். ஸோ டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர் போன எலெக்ஷனில் பதவி எடுத்தார். அந்த ஒரு டைமில் பயங்கரமான ஒரு எரர், அந்த எரர்னால இன்னை வரைக்கும் தமிழ்நாடுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பேசினேன். அந்த லிங்க் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தை, நம்ம ஜாதகம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அனாலிசிஸ்க்கு பேசினேன். அந்த வீடியோவும் இங்கே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது சூரியவன்ஷியோடைய ஹாரோஸ்கோப் பதிவு. உங்களுக்கு வேறு யாராவது ஒருத்தர் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.